இன்னைக்கு தேனியிலிருந்து கவிதா 43 வயசு லேடி, 2 குழந்தைங்க இருக்காங்க அவங்களுக்கு. இவங்களுக்கு ரொம்ப காலமா கிட்டத்தட்ட 15 வருஷமா இன்டர்ஸ்டிஷியல் லங் டிசீஸ், ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ்னால வர இன்டர்ஸ்டிஷியல் லங் டிசீஸை சஃபர் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த கோவிட் காலத்துல லங் இன்னும் கொஞ்சம் அதிகமா, ஏற்கனவே அவங்களுக்கு லங் ப்ராப்ளம் இருந்தது, இன்னும் கொஞ்சம் அதிகமா 2 நுரையீரலும் பாதிப்புனால இவங்க ஆக்சிஜனுக்கு போயிட்டாங்க. கோவிட் முடிஞ்ச அப்புறம் கோவிட்லேருந்து ரெக்கவர் ஆனதுலேருந்து ஆக்சிஜன் பண்ணாங்க. அவங்க சொன்ன மாதிரி ஆரம்பத்தில் 2 லிட்டர் ஆக்சிஜனில் இருந்தாங்க, கொஞ்சம் கொஞ்சம் ஆக்சிஜன் இல்லாமல் நடந்துட்டு இருந்தாங்க. ஆனால் அது கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக வருஷமாக 2 லிட்டர் ஆக்சிஜன் 5 லிட்டர் ஆகி, இவங்க சொன்ன மாதிரி 5 லிட்டர்லேருந்து கிட்டத்தட்ட இங்கே வரும்போது 12 லிட்டர் ஆகி 15 லிட்டர் ஆயிடுச்சு. இது ரொம்ப லேட் ப்ரெசன்டேஷன். இதுக்கு காரணம் என்னன்னா, இவங்களுக்கு லங் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இல்லை, அவங்களுக்கு அட்வைஸே யாரும் பண்ணலை. இந்த மெசேஜ் மக்களுக்கு மட்டும் கிடையாது, டாக்டர்ஸ்க்கும் சொல்ல வேண்டிய ஒரு மெசேஜ் இது. இந்த மாதிரி ஆக்சிஜன்லேயே சஃபர் பண்ணுறவங்களுக்கு, நாள் முழுக்க 24 மணி நேரமும் ஆக்சிஜன்லேயே இருக்கிறவங்களுக்கு லங் டிரான்ஸ்பிளான்ட் ஒரு ஆப்ஷன். அது யங் பீப்புளாக இருக்கிறவங்க இந்த மாதிரி சஃபர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இதை நீங்கள் நேரத்துக்கு சரியான காலத்தில் இதை நீங்கள் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணலைன்னா அடுத்தது ஹார்ட் எஃபெக்ட் பண்ணும். இவங்களுக்கு ஹார்ட்டும் அஃபெக்ட் பண்ண ஆரம்பிச்சிச்சு. இவங்களுக்கு ரைட் ஹார்ட் ஃபெயிலியர், ஆரம்ப ஸ்டேஜ் ரைட் ஹார்ட் ஃபெயிலியர் வந்துருச்சு. அதனால இது சமயத்தில் ஹார்ட் லங் ரெண்டுமே டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுற மாதிரி வரும். இந்த மாதிரி பேஷண்ட் இவங்க லக்கி அந்த நேரத்தில் கிடைச்சதுனால ஹார்ட் அவாய்ட் பண்ணிடு. இன்னொரு பிரச்சனை என்ன வரும்னா, இவங்களை ஆக்சிஜன் நீங்கள் அந்த 15 லிட்டருக்கு மேலே கொடுக்க முடியலன்னா எக்மோ மெஷினில் போட வேண்டியது. அது இன்னும் ஒரு வாரம் அவங்களுக்கு அந்த ஆர்கன் கிடைக்கலன்னா எக்மோ மெஷினில் போட வேண்டியிருக்கும். எக்மோ மெஷினில் போட்டாலும் லங் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணலாம், ஆனால் அதோடைய மாபிலிட்டி, அதோட காம்ப்ளிகேஷன்ஸு, அவுட்கம் இதெல்லாம் இந்த அளவுக்கு நல்லா இருக்காது. ஸோ எக்மோ பண்ணுறதுக்கு முன்னாடி லங் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணியாச்சு. அந்த மாதிரி ஹார்ட் ஃபெயிலியருக்கு முன்னாடியும் லங் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணியாச்சு. இந்த மாதிரி 3 மாசத்துக்குள்ள இவங்களுக்கு ஒரு லங் கிடைச்சது. லிஸ்ட் பண்ணி 3 மாசத்துக்குள்ள இவங்களுக்கு ஒரு லங் கிடைச்சது. இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. உலகத்துல எங்க பார்த்தாலும் இவ்வளவு சீக்கிரமாகவும் கிடைக்காது. ஏன்னா நிறைய பேர் மற்ற இடத்துல நிறைய பேர் வெயிட் பண்ணாங்கன்னா இவங்களுக்கு சரியான காலத்துல கிடைச்சிருக்காது. இதுக்கு அவங்க சொன்ன மாதிரி ரொம்ப முக்கியமா நம்ம நன்றி சொல்ல வேண்டியது அந்த டோனர் ஃபேமிலி தான். அந்த டோனர் ஃபேமிலி யாருக்கு போச்சுன்னு கூட தெரியாது. அது ஒரு டொனேஷன் தானே. இன்னொரு ஃபேமிலி உயிரோடு இருக்கிறதுக்கு அவங்க வீட்டில் மறைஞ்சவங்களுடைய ஆர்கன்ஸை கொடுத்தது ஒரு பெரிய விஷயம். லங்ஸை மட்டும் கொடுக்கல அந்த டோனர்ஸு, லிவரு, ஹார்ட்டு, கிட்னி எல்லா ஆர்கனையுமே அவங்க கொடுத்தாங்க. அவங்களுக்கு தான் நம்ம முக்கியமாக நன்றி சொல்லணும். அடுத்தது டிரான்ஸ்டான் இதை எனேபிள் பண்ணுது. இது இந்த மாதிரி தமிழ்நாடு தான் முதல்ல இருக்குது. இந்த மாதிரி ஆர்கன் டொனேஷனில், கடாவர் ஆர்கன் டொனேஷனில் தமிழ்நாடு தான் முதல்ல இருக்குது. நீங்கள் பல தடவை நானும் சொல்லியிருக்கேன், பல தடவை நீங்களும் எழுதியிருக்கீங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கும் நன்றி சொல்லணும். இந்த மாதிரி ஒன்றுமே முடியாமல் இருந்தவங்க இன்னைக்கு ஆக்சிஜன் இல்லாமல் இன்னும் வீக்காக தான் இருக்காங்க. கொஞ்ச நாள் ஆச்சுன்னா நல்ல மசில் ஸ்ட்ரென்த் எல்லாம் வந்துருச்சுன்னா நார்மல் ஆகிடுவாங்க. அவங்களுக்கு 2 குழந்தைங்க இருக்குது. இந்த ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு வாழ்க்கை. நன்றி. தேங்க்யூ சார். செந்தில்குமார். நான் டோனர் ஃபேமிலியை தேங்க் பண்ணிக்கிறேன். என்னுடைய தங்கச்சிக்கு ஆர்கன் கொடுத்து உதவுன டோனர் ஃபேமிலியை, அப்புறம் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் டிரான்ஸ்டான் அத்தாரிட்டியை நான் எனக்கு ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கேன். அவங்களுக்கு இந்த மாதிரியான நமக்கு என் தங்கச்சிக்கு ஆர்கன் கிடைச்சி நல்லபடியாக அவங்க ரெக்கவர் ஆனதுக்கு. ஆக்சுவலாக என் தங்கச்சி ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அதாவது ஆர்ஏ அசோசியேட்டட் வித் ஐஎல்டி அந்த டிசீஸ் 2 லிட்டர்ஸ்லேருந்து 15 லிட்டர்ஸ் வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகிடுச்சு படிப்படியாக. அவங்களால எந்த வேலையும் அவங்களால செய்ய முடியல. அப்புறம் எங்களுக்கு ஃபஸ்ட்டு எனக்கு அவேர்னஸ் இல்லை, இந்த மாதிரி லங் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணலான்னு சொல்லி. அப்புறம் லங் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணலாம் அப்படின்றத விசாரித்து பார்த்தப்போ இங்கே நம்ம டாக்டர் பிரலா ஹாஸ்பிட்டலில் நல்ல டீம் இருக்கிறதா சொன்னாங்க. அப்புறம் இங்கே வந்தோம், பார்த்து எவாலுவேஷன்லாம் பண்ணி நல்லபடியாக பண்ணாங்க. இப்போ இந்த மீன் டைம் நிறைய இன்ஃபெக்ஷன்ஸ் வந்தது. அதுக்கப்புறம் அவங்கள சரி பண்ணிகிட்டே இருந்தோம். அப்புறம் கிட்டத்தட்ட லாஸ்ட் டைமில் இன்ஃபெக்ஷன் வரும்போது ஒன்றும் சரி பண்ண முடியல. கிட்டத்தட்ட 1 or 2 டேஸில் எக்மோ போகிற மாதிரி இருந்தது. எக்மோலாம் போயிருந்தால் ஹார்ட்டும் சேர்த்து ப்ராப்ளம்ஸு க்ரியேட் ஆகி இன்னும் ரொம்ப ப்ராப்ளம்ஸ் வந்துருக்கும்.
அந்த அளவுக்கு இல்லாமல் இடையிலே வந்து நல்லபடியாக எங்களுக்கு பை லக்கீலி லங் கிடச்சிது, ஆர்கன் கிடைச்சதுனால சர்ஜரி பண்ணி அந்த டீம் போஸ்ட் ஆப் டீமும் வந்து ரொம்ப நல்லா பார்த்துக்கிட்டாங்க. இந்த ஹாஸ்பிட்டலும் ரொம்ப க்ளீன் அண்ட் ஹைஜீனிக். இந்த மாதிரி செட்டப்ஸ் இல்லைன்னா இந்த மாதிரி நம்ம சர்ஜரிஸ் பண்ணி ரெக்கவர் ஆகி வர்றது ரொம்ப கஷ்டம். இந்த செட்டப்ஸ் எல்லாம் க்ரியேட் பண்ணி வச்சுருக்க டாக்டர் சாருக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இதுதான் எங்களுடைய ஆரம்ப காலத்தில் வந்து அவங்க ருமேட்டட் ஆர்த்ரைட்டிஸ் இருந்தது. ருமேட்டட் ஆர்த்ரைட்டிஸ் வந்து எல்லாருக்குமே இந்த லங்ஸ் அஃபெக்ட் பண்ணாது. ஒரு பர்டிகுலர் 10,000 1 lakhல இருக்கிற ஒரு ஆளுக்கு வந்து லங்ஸ் அஃபெக்ட் பண்ணும். ஆரம்ப காலத்தில் லங்ஸ் அஃபெக்ட் பண்ணும்போது அது பெரிய லெவலில் பாதிப்பா எங்களுக்கு தெரியல. போக 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 அந்த ஸ்கேரிங் கூட ஆரம்பித்ததுனால அவங்களால வந்து ப்ரீத் பண்ண முடியலை. ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் ஆக்சிஜன் மட்டும் எடுத்தாங்க அப்பப்போ. அப்புறம் ஃபுல் டைம் வந்து நைட் மட்டும் ஒரு 2 liters எடுத்தாங்க. அப்புறம் ஃபுல் டைம் 2 liters, அப்புறம் 5 liters, 7 liters. இந்த மாதிரி எங்களுக்கு அவேர்னஸ் இல்லாததுனால தான் நாங்கள் லேட் ஆகும். கிட்டத்தட்ட வந்து இது ஒரு 10 இயர்ஸாக வந்து ஆக்சிஜன் இல்லாமல் இருந்தாங்க, ஆக்சிஜன் சப்போர்ட் இல்லாமல். லாஸ்ட் 5 years 2020லேருந்து 25 வரைக்கும் ஆக்சிஜன் சப்போர்ட்டோட தான் இருந்தாங்க. அதுவும் 2 liters to 15 liters படிப்படியாக கூடிருச்சு. அது கூடினது யாரும் நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. 5 litersல கிட்டத்தட்ட 3 years 4 years இருந்தது. இந்த 5 litersலேருந்து 15 liters வர்றது ஒரு 6 monthsல நடந்துருச்சு. இந்த 15 litersக்கு மேலே இங்கேயே வந்தப்புறம் எங்களால் வந்து ஹாஸ்பிட்டலை விட்டு மூவ் பண்ணவே முடியல. அவ்வளோ தூரத்துக்கு வந்து மோசமான ஒரு சூழ்நிலை வந்துச்சு. பட் அது எல்லாத்தையுமே சரி பண்ணி லங்ஸ் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணப்புறம் இப்போது ஃப்ரீயாக ப்ரீத்திங், எந்த விதமான ஆக்சிஜன் சப்போர்ட்ஸும் இல்லாமல் அவங்களால ஃப்ரீயாக ப்ரீத் பண்ண முடியுது. அதை பார்க்கவே எங்களுக்கே சந்தோஷமாக இருக்குது. இவங்களுக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டது, அதனால அவங்களுக்கு பெரிய பாதிப்பு ஏதாவது அதிகமாச்சு? கொரோனா தொற்று ஏற்பட்ட அப்புறம் தான் அவங்க ஆக்சிஜன் சப்போர்ட்டு போக ஆரம்பித்தாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஆக்சிஜன் சப்போர்ட் இல்லை. அவங்க எப்பயாவது வந்து மூச்சோட கஷ்டமாக இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்போ போய் ஐவிஸ் அண்ட் ட்ரிப்ஸ் அந்த மாதிரி ஆன்டிபயோட்டிக்ஸ் ஏற்றின உடனே சரியாயிடும், எந்த பிரச்சனையும் இருக்காது. பட் கொரோனா தொற்றுக்கு அப்புறம் ஃபுல் அந்த ஆக்சிஜன் சப்போர்ட்ஸில் 2, 5, 8 அப்படி கூடிடுச்சு.